ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 26வது ஆண்டு சோத்திர கூட்டத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வர முடியாத தடைகள் இருந்தது. ஆண்டவர் இந்த ஆண்டு அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப சமாதானமும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க வருவாங்க, இவங்க இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அவங்க வந்து இந்த புதிய காரியத்தை ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்தா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அவங்களுக்காக ஜெபிச்சிருப்போம், அந்த தடைகள்லாம் மாற்றி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களுக்கு தடை வந்துடுது, வர முடியாது. ஆனாலும் இந்த ஆண்டு கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கிருபையினால் இந்த கூட்டத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் கிருபையாக நடத்தி கொடுத்தார். நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டு. ஏன்னா ஆண்டவர் என்னை 5 ஆண்டுகள் தனிமையான பாதையில், ஊழிய பாதையில் நடத்தி நிறைவடை செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா 18 ஆண்டுகள் என் தாயாருடைய கரத்தை பிடித்து நடந்த நான், அவங்க இல்லாமல் ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கரத்தை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2020 என்னை இந்த 5 ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5 வருஷம் வந்து பெரிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில். அது ஏன்னா ஒரு முழு நேரம் ஊழியமாக, எனக்கு ஊழியத்தை பற்றி தெரியலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அம்மா கூட எல்லாம் இருந்திருக்கேன். ஆனாலும் தனிமையாக என்னையால் நடந்து அவருடைய சமூகத்தை பற்றி பார்த்து குடும்பத்தை கொண்டு போகிறது ரொம்ப கடினம். ஆனாலும் ஆண்டவரை நம்பி இருந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசுவார் சில நேரங்களில். இப்போ கூட இந்த 5 வருஷம் எப்படி கொண்டு வந்தீங்கப்பா அப்படின்னு அவருடைய சமூகத்தில் நைட்டு இரவில் ஜெபிக்கும் போகும்போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, ஏசாயா 26வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன் நீ என்னையே நம்பியிருக்கிறபடியால் நான் உன்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. என்னை மட்டும் இல்லை, உங்களையும் காத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் சாதாரணமாக வந்து இருக்கலை, எத்தனையோ ஆபத்துக்களை சந்திச்சிருக்கலாம், தடைகளை சந்திச்சிருக்கலாம். ஒவ்வொரு பேரையும் அவர் பூரண சமாதானத்தோடு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நம்ம நினைப்போம், ஒரு காரியத்தில் எந்த காரியமாக நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஏதாட்டும் ஒரு காரியத்தில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவருடைய கரம் இருந்துட்டுனா அதில் நமக்கு ஒரு மனச்சஞ்சலமோ ஒரு போராட்டமும் இருக்காது. அந்த காரியம் சமாதானத்தோடு, பூரண சமாதானத்தோடு முடிய அவரால் வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த வருஷ கூட்டத்தில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே 5 ஆண்டுகள் என்னை கிருபையாக நடத்திருக்கீங்களே, அதை நினச்சி பார்க்கும்போது நான் திரும்பி பார்க்குறேன், எவ்வளவு நன்மைகளை என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப என் மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது. ஏன்னா என்னுடைய தாயார் இல்லாமல் நான் வந்து ஏன்னா கரத்தை பிடிச்சி கொண்டே நடந்தேன். என் தாயார் இருக்கும்போது அவங்க கூடயே நடந்து நான் பழகினவன். அதனால் தனிமையான பாதையில் நான் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா யாரிடத்துல போய் உதவி கேட்பது, யாரிடத்துல போய் நம்ம சொல்ல முடியும், நம்ம ஊழிய தேவைகள் இருக்கும், ஊழிய காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் போய் நான் யாரிடத்துல போய் சொல்ல முடியும். அம்மாவுக்கு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா சொன்னால் போதும், அதற்கான தேவைகள் ஆண்டவர் சந்திச்சிருவார், அதற்கான மனுஷங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. தம்பி யாருன்னா ரூத்தம்மாவோட பையன், அவ்வளோதான் தெரியும். என் மூலிமா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்தாரா, அற்புதத்தை இல்லை. ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் எப்படி இந்த இடத்துல நிற்க முடியும், நான் எப்படி போய் ஜெபம் பண்ண முடியும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், என்னோடு பேசின அந்த வார்த்தை உங்களுக்கும் ஆனது தான். அது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் காரியத்தில் நீ எதிர்பார்த்த காரியத்தை நான் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த காரியம் நடக்கும். நம்ம போய் ஒரு இடத்துல நின்னா நமக்கு மரியாதை கிடைக்குமா, நம்ம போய் ஜெபம் பண்ணால் அந்த காரியம் நடக்குமா. ஆனால் இருதயத்தில் நினச்சிட்டு போவோம், ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே இது அவங்க வாழ்க்கையில் இது நடக்கணும், நான் எதிர்பார்த்துருக்கேன், அதை நீங்கள் செய்வீங்களா. ஆண்டவர் சொன்னார், நீ எதிர்பார்க்காத நேரத்திலே நான் செய்கிற கர்த்தர், நீ எதிர்பார்த்துட்டல்ல, நிச்சயம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக காரியத்தை அதை அப்படி தான் செய்தார். நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த காரியம் நடக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் அறிந்து செய்கிற கர்த்தராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த 2025 இந்த 5 வருஷம் ஆண்டவர் என்னை எந்த குறையும் இல்லாமல், எப்படி சொல்கிறது, ஒரு கலசத்தில் எண்ணெயும் மாவு பிசைகிற சட்டியில் மாவும் குறைவராது,
அநேக நாட்கள் அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதே மாதிரி என்னை நடத்தினார். தேவைகளை நான் நினச்சி பார்க்கல, கலங்கினது இல்லை, ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் அதற்கான காரியம் அந்த கூட்டம் நடத்துக்கு முன்பாக வரைக்கும், அந்த இரவு வரைக்கும் ஆண்டவர் சஸ்பென்ஸாக வச்சுருப்பார். ஆண்டவரை யார் செய்தி இது நம்ம சாட்சி சொல்லுவா, யார் வருவா? ஏன்னா அம்மாவுக்கு இவ்வளோ பேர் சாட்சி சொல்லுவாங்க, பேர் எழுதிடுவாங்க. ஆனால் நான் கேட்க முடியல, நீங்கள் வருவீங்களா சாட்சி சொல்லுவோம். ஆனால் நான் காலையில் கூட எதிர்பார்க்கல, ஒருத்தங்க ஃபோன் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க சிறுவைகுண்டத்தில், நினச்சி பார்க்கல நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ யாரை கொண்டு நான் நடத்துவேன், யாரை கொண்டு என்னுடைய நாமம் மகிமைப்படும் என்று அந்த நேரத்தில் உன்னுடைய காரியம் நடக்கும்போது நீ புரிஞ்சு கொள்ளுவ அப்படின்னாரு. அதனால் இன்று வரைக்கும் நான் காலையில் வரைக்கும் நான் நினைக்கல இந்த நபர்கள் இவங்கெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் முன் குறித்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாதை என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன், உன் வழி என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறார்களா, என் பாதையை அவர் அறிந்திருக்கிறார், நீ போகும் வழியை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் என்ன பாதையில் போய் கொண்டு இருக்கிறோன்னு அவருக்கு தெரியும். இந்த 5 வருஷத்தில் நான் பார்க்காத தடைகள் கிடையாது, நான் பார்க்காத போராட்டம் கிடையாது. பெருமைக்காக சொல்லலை, ரொம்ப மனசு கஷ்டமான நேரத்தில் இப்போ நீங்கள் ஏதாட்டுனா என்னிடத்துல சொல்லுவீங்க, ஆனால் நான் யாரிடத்துலையுமே சொல்ல முடியாது ஆண்டவரோட தவிர. ஆனால் சரியான நேரத்திலிருந்து ஒரு ஆலோசனை வரும். ஆண்டவர் எப்படியோ அவங்க மனசுகிட்ட பேசி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவும் போராட்டமா இதுன்னு அந்த சமயத்தில் ஆண்டவர் சரியான நபரை கொண்டு என் காரியத்தை முடித்து வச்சிருக்கிறார். அநேகம் இருக்கும். அந்த சாட்சியெல்லாம் சொன்னால் அவங்க பேரை சொல்ல முடியாது, ஆனாலும் சாட்சியெல்லாம் சொன்னால் அது இந்த நாள் காணாது. அவ்வளவு நன்மைகள். நான் பயந்தேன், அம்மா இல்லை, தனிமையாக இருக்கேன், ஆனாலும் அம்மாவுக்கு கொடுத்த ஆத்துமா அநேகம். அவங்க எங்கேயாட்டு ஒரு மூலையிலேருந்து எனக்கு வந்துடுவாங்க. நான் நினச்சி பட்டு பார்க்க மாட்டேன், இவங்க எனக்கு உதவி செய்வாங்க. ஆனால் சரியான நேரத்தில், அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வழக்கு தீர்க்கிற இடமாக இருக்கலாம், அந்த இடத்துல கூட ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்தார். அது ஆண்டவர் நான் நினச்சி பார்த்தேன், இவங்க வருவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல ஆண்டவரே. ஆனாலும் நான் என் ஊழியத்திற்காக உன் தாயாருக்கு நான் கொடுத்துருக்கிற அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறது, அது ஒவ்வொன்றாக உன்னை சேரும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ தான் நான் நினைக்கிறேன், போன ஆண்டு வந்தவங்க இந்த வருஷம் அவங்களால வர முடியல, ஆனால் போன வருஷம் வராதவங்கள ஆண்டவர் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ நன்மைகள் பாருங்கள். இன்னும் அநேக இடங்களை கொண்டு, அநேக ஆத்துமாக்களை, இந்த அம்மாட்ட ஜெபம்னா அநேக ஆத்துமாக்களை நிச்சயம் கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடம் இல்லை, பெரிய இடத்தையும் ஆண்டவர் நமக்காக தருவார். அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எழும்புறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சோத்திரம்ப்பா, நன்றி தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரை பாராட்டுகிற கிருபை மிக பெரியது அப்பா, நீர் காட்டுகிற இரக்கமும் பெரியது. எங்களை நோக்கி நீர் ஆண்டவரை அனுதினமும் நினைவாக இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த இடத்துல உம்முடைய சமூகத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். என்னை தேடி வரலை, உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலியமாக அநேக காரியத்தை நீர் செய்திருக்கிறீர், அநேக அற்புதத்தை நீர் செய்திருக்கிறீர். அது எண்ணில் அடங்காதது. இந்த 26வது சோத்திர கூட்டத்தில் எத்தனை காரியங்கள் முதல் ஆண்டிலிருந்து இந்த 26 வருஷம் செய்திருக்கிறீரப்பா. என் தாயாருக்கு சொன்னீர், நீ அமர்ந்து அநேக ஜனங்களை உன்னிடத்தில் நான் கொண்டு வருவேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, நான் எப்படி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் யாரிடத்துல போய் நான் வசனத்தை சொல்லுவேன், எதுக்கு அர்த்தம் தெரியாது, நான் என்ன செய்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், மகளே நீ அமர்ந்து இரு, அநேக ஜனங்களை, என்னுடைய பிள்ளைகளை உன்னிடையில் நான் சேர்ப்பேன் என்று. அந்த வாக்கு தத்துவம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரை இன்னும் தலைமுறைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகளை இந்த இடத்துல நீர் கொண்டு சேர்த்தீரப்பா. அதற்காக நன்றி. அவங்களுக்கு எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் நீர் முன்குறித்தவர். நான் முன்குறித்தது அதன் காலத்தில் நடக்கும் என்று நீர் சொன்னவர். மனுஷன் இல்லப்பா, தெய்வம். நீர் பொய் சொல்லாதவர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று நீர் சொன்ன தெய்வம்.
நிச்சயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்மை உள்ள தகப்பனாக இருக்கிறீரப்பா. நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நீ காத்திரு, நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திரு. ஆனாலும் முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆண்டவரே, நிச்சயம் உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாதப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பல தடைகளோடு போராடி இந்த இடத்துக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க விதைக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் பதில் கொடுக்க போறீரப்பா. அவங்க பிரயாசப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காணணும் என்று இந்த இடத்துல வந்து உம்முடைய கூடாரத்துல வந்து ஆண்டவரை சேர்ந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடவே மாட்டீரப்பா. மற்றவங்க கண்களுக்கு அவங்க காரியம் அற்பமாக எண்ணப்படலாம், ஆனாலும் அவங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயம் புதிய காரியத்தை செய்ய போறீங்கப்பா. நிச்சயம் அவங்க குடும்பத்துல புதிய காரியத்தை செய்ய போறீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. துராக்கா சந்தர துராக்கா பர துராக்கா பர. ஆவியானவர் சொல்கிறார், பிள்ளையே, நீ நிற்கிற பூமி என்னுடையது. நீ நிற்கிற பூமி என்னுடையது. நீ விதைக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறேங்க. ஆவியானவர் துராக்கா சந்தர துராக்கா பர. நீ இது நடக்கலையே, இது வாய்க்கலையே என்று நீ ஏன் நினைக்கிற? விசுவாசி, என்னுடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளுங்கார் ஆவியானவர். துராக்கா சந்தர துராக்கா பர. உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவேற்ற போகிறேங்கார் ஆவியானவர். துராக்கா சந்தர துராக்கா பர துராக்கா பர. நீ எந்த காரியத்தோடு வந்து என்னிடத்துல முறையிட்டியோ, கண்ணீரோடு விதைத்தியோ, அந்த காரியம் புதியதாக தொடங்க போகிறது. நான் எடுத்து சீர்படுத்தி கட்ட போறேன். அநேக கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குங்கார் ஆவியானவர். துராக்கா சந்தர துராக்கா பர. நீ ஏன் கலங்குற? நீ ஏன் திகைகிற? உனக்கு முன்பாக நான் செல்கிறேங்கார் ஆவியானவர். சோத்திரம் அப்பா. இந்த கூட்டத்துல வந்து நீ பங்கு பெற்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் பொறுப்பெடுக்க போகிறேன். அது உன் வாழ்க்கையில நிச்சயம் மேன்மையாக இருக்குங்கார் ஆவியானவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைங்க பார்க்காங்க அப்பா. அந்த வார்த்தையின் மூலியமாக நீர் பேசுகிறீர். நான் நிச்சயம் நிறைவேற்ற போகிறேன். இனி உன் வாழ்க்கையில தாமதம் இல்லைங்கார் ஆவியானவர். சோத்திரம், நன்றி அப்பா. இனி தாமதிப்பதில்லை, நிச்சயம் அது வாய்க்க போது உன் குடும்பத்துல. நன்றி அப்பா. இந்த இடத்துல சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை ஒன்றும் குறைபடக்கூடாது. ஆண்டவரை நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். நிச்சயம் நிறைவான பலனை அவங்க அடைய நீங்க கிருபை செய்யுங்க. இன்னும் வராத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் சாட்சி சொல்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காரியம் நடந்தா, இந்த வாய்த்தால் நான் நிச்சயம் உம்முடைய சமூகத்தில் வந்து மகிமைப்படுத்துவேன், உன் பேரை மகிமைப்படுத்துவேன் என்று கண்ணீரோடு இந்த இடத்துல ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் நீர் அவர்களுக்காக பேசுகிற வார்த்தை என்னுடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு சித்தமானது உன் வாழ்க்கையில நடக்கும். நன்றி அப்பா, நன்றி. அடுத்த வருஷம் இதே இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதியும், காரியம் எல்லாம் வாய்க்கட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ, அடுத்த இடத்துக்கு போக முடியாம, இன்னும் அந்த இடத்தை நோக்கி நகல முடியாம ஆண்டவரே மற்றவங்க முன்பாக வெட்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிகிற போறீங்கப்பா. அது நடக்க போகிறது. அந்த தடைகளை மாற்றுங்க. நீர் அந்த பிள்ளைகளை முன்னோக்கி நடந்து செல்ல நீங்க கிருபை கொடுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே செய்தி கொடுத்த தாசனை ஆசீர்வதிங்க. அந்த மகனையும் நீங்க ஆண்டவரே தேவைகளை, அந்த மகனுடைய ஊழியத்தில் என்னென்ன காரியங்கள் சந்திக்கப்படணுமோ, குடும்பத்தில், வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் அந்த மகனை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அந்த மகனுடைய விருப்பம் நிறைவேற நீங்க கிருபை செய்யுங்க. அந்த மகனுடைய வாழ்க்கையில நீங்க உறுதுணையாக இருங்கப்பா.
ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தர் நீர். நிச்சயம் உம்முடைய பிள்ளைகளை இன்றிலிருந்து புதிய தொடக்கத்தை நீங்கள் கொடுத்து, புதிய வாசலை கொடுத்து, இதோ நான் புதிய காரியத்தை தொடங்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்துட்டு, இன்றிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறதப்பா. அதற்காக நன்றி. பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.